எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 12 திருமுறைகள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சிவனை தலைவனாக கொண்ட 27 அடியார்கள் பாடிய பதிகங்கள் தான் வந்து 12 திருமுறைகள் அப்படிங்கிறாங்க. சிவனை தலைவனாக கொண்டு 27 அடியார்கள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 27 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 7 திருமுறை வந்து தேவாரம் அப்படிம்பாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு 7 திருமுறை வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல் திருமுறையை வந்து திருஞான சம்பந்தர், முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர், அடுத்து 3 வந்து திருநாவுக்கரசர், அடுத்து 1 வந்து சுந்தரர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்முடைய முதன்மையான தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானம். ஓகேங்களா? ஞானம்னா அறிவுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு தான் நமக்கு எல்லாருக்கும் வேணும். அதுக்கப்புறம் தான் இந்த நாவுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு அறிவு வேணும், அதுக்கப்புறம் நல்லா பேசணும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு குழந்த பிறக்குதுன்னா நமக்கு என்ன வேணும் அதை கேட்போம், நல்ல அறிவாக இருக்கணும் அப்படின்னு கேட்போம். அடுத்து வந்து நல்லா பேசணும். பேசுகிறதுக்கு என்ன வேணும், இந்த நாவு வேணும். இந்த நாவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாவு வேணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் குழந்தை கேட்டாங்கன்னா அழகாக இருக்கணும். அழகுங்கிறது வந்து இங்கே சுந்தரம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியாக தான் அங்கே அழகு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு ஞானம், அதுக்கப்புறம் நல்லா பேசணுங்கிறது வந்து நாவு, 3வது வந்து அழகுங்கிறது வந்து சுந்தரம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 7 திருமுறைகள் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 3 திருமுறைனா நமக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். அப்போ திருஞான சம்பந்தர். அடுத்து குழந்தை எப்படி இருக்கணும், நல்லா பேசணும், அதுக்கு நாவு வேணும், திருநாவுக்கரசர். அடுத்து குழந்தை எப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஞானம், நல்லா பேசணும், அடுத்து அழகாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து 8ஆம் திருமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் வந்து வாட்சில் 8 மணி ஆச்சுன்னா வச்சுங்களேன், ஒரு வாசகம் வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வாசகம் வருது. அப்போ 8 மணிங்கிறது இங்கே மாணிக்க வாசகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8ங்கிறது 8ஆம் திருமுறை. அதில் வந்து சில ஊர்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைம் ஆனால் வச்சுங்களேன், இப்போ மணி வந்து 8 மணி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு திருக்குறளோ ஏதோ ஒரு வாசகம் சொல்லுவாங்க. அந்த வாசகம் எப்படின்னா ஒரு கோர்வையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கோர்வை. ஓகேங்களா? கோர்வைக்கு பதிலாக கோவையார். ஒரு கோர்வையாக இருக்குது, இங்கே கோர்வைக்கு பதிலாக கோவை. அப்போ 8 அப்படின்னா 8ஆம் திருமுறை. மணிங்கிறது மாணிக்க வாசகர். இந்த வாசகரில் இங்கே வாசகம் வரும். ஓகேங்களா? 8 மணி ஆனால் ஒரு வாசகம் வரும். அது எப்படின்னா கோர்வையாக இருக்கும். இந்த கோர்வைங்கிறதுக்கு பதிலாக கோவையார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருக்கோவையார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் திருமுறை. இந்த 9ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருநங்கைகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இப்போ ஆசிரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமாளிகை தேவர் உள்ளிட்ட 9 பேர் அப்படிங்கிறாங்க. சரி, இங்கேயும் 9 வருது, இங்கேயும் 9 வருது. இப்போ இந்த திருநங்கைகளில் வந்து ஒரு மாளிகை கட்டி அதில் என்ன பண்ணணும், பல்லாண்டு வாழணும். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநங்கைகள் வந்து அந்த 9 பேர் வந்து ஒரு மாளிகை கட்டி பல்லாண்டு வாழணும். ஓகேங்களா? அந்த 9ஆம் நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநங்கைகளை நீங்கள் கொண்டு வந்துடுங்க மைண்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து திருவிசைப்பா அப்படிங்கிறாங்க. திருவிசைனா இப்போ இவங்க வந்து திருநங்கைகள் வந்து ஒரு வீடு கட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அதில் அந்த மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து இசை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ திருவிசைப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்து 10 வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு மந்திரம் அப்படின்னா வச்சுங்களேன், அது என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியாது. ஓகேங்களா? நம்ம நினைப்போம் அதுதான் ரொம்ப மூளை வேணும் போலக்குது அந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கு அப்படின்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 டைம் நம்ம படித்தோம் அப்படின்னா வச்சுங்களேன், 1க்கு 2 3 அதுமாதிரி 10 டைம் திருப்பி அந்த மந்திரத்தை படித்தோம்னா நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக மனப்பாடம் ஆகிடும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திருமூலர் திருமந்திரம். ஓகேங்களா? மந்திரம் படிக்கிறதுக்கு மூலலாம் தேவையில்ல, ஒரு 10 டைம் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 11ஆம் திருமுறை வந்து இங்கே 11 வரும், இங்கே 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருன்னா காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் 11ஆம் திருமுறை. இதில் வந்து 40 நூல்கள் வந்து அடங்கியிருக்கும். ஓகேங்களா? 40 நூல்களின் தொகுப்பு காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட 12 பேர் வந்து பாடியிருக்காங்க. இப்போ 12ஆம் திருமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ங்கிறது வந்து சேக்கிழார் பாடியிருக்கார். ஆசிரியர் வந்து அது வந்து திருத்தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணம் ஏற்கனவே படிச்சிருப்பது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? இந்த இடையில் இருக்கிறது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஷார்ட்கட் தேவைப்படும்.
இந்த 12ஆம் திருமுறை வந்து இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னா 1க்கு 2 செக்காக கொண்டு போங்க. ஓகேங்களா? பேங்க்குக்கு போகும்போது 1க்கு 2 செக்காக கொண்டு போங்க. செக்குங்கிறது சேக்கிலார், 1க்கு 2ங்கிறது இந்த 12ஆம் திருமுறை. ஓகேங்களா? அப்படி ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2வது செக் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு செக் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா அங்கே யாராச்சும் தொண்டு செய்கிற மாதிரி இருப்பாங்க, திருத்தொண்டர் மாதிரி, கொடுங்க ஃபில் பண்ணி தரேன்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஷார்ட்கட் இதோட முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டு. கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எப்போயாச்சும் அடிக்கடி 1 மார்க்ஸ் இதுலேருந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.